வணக்கம். நான் சங்கர் பிரியன். காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஒரு அதிர்ச்சி செய்தியை நம்ம பார்க்குறோம். சுமாராக ஒரு 8 மணி அளவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பள்ளி வேன் ரயில் மோதி ஒரு கோர விபத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே பதறி துடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்ம. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் காலையில் எல்லா பள்ளிகளுக்கும் மாணவர்களை அழைச்சிட்டு போகிற மாதிரி அந்த செம்மங்குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளி வேன் மாணவர்களை அழைச்சிட்டு போயிருக்கு. வழக்கமாக ரயில்வே கேட்டு அங்கே மூடி இருக்கும். ரயில் கிராசிங் டைமில் ரயில்வே கேட் மூடி இருக்கும். ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். போகக்கூடிய அதை கிராஸ் பண்ணி போகக்கூடிய வாகனங்கள் எச்சரிக்கையோடு இருந்து ரயில் கடந்த பிறகு அது போவாங்க. ஆனால் காலையில் இன்றைக்கி பார்க்கும்போது ரயில்வே கேட் திறந்திருந்துச்சு. அதன் காரணமாக ரயில் வராது போல் அப்படின்னு சொல்லி வாகனங்கள் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு வாகனம் தான் இந்த பள்ளி வாகனம், பள்ளி வேன். அப்படி கிராஸ் பண்ணும்போது வேறு எந்த சவுண்டும் கூட கேட்கல. அதாவது ட்ரெயின் வருவதற்கான எச்சரிக்கை கூட எதுவுமே கேட்கல. இங்கேயும் அலாரம் கொடுக்கல, இந்த ரயில்வே கேட்லேயும் அலாரம் கொடுக்கல, கேட்டு க்ளோஸ் ஆகலை. அதே போல் வரக்கூடிய அந்த ட்ரெயினில் இருந்து கூட எந்த விதமான ஒரு ஹார்னோ ஒரு எச்சரிக்கையோ எதுவுமே நடக்காதனால ட்ரெயின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகும். அப்போது ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னா கூட அது ஒரே செகண்டில் அப்படி கடந்து போகும்போது நமக்கு தெரியாது. அது நடந்து போகிற நமக்கே ஒரு செகண்டில் தப்பிச்சுக்கலாம். ஆனால் அந்த வேனில் பெரிய வாகனம் அது இயக்கி போகும்போது ஒரு செகண்ட்லாம் நம்ம முடிவெடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி 2 மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கு. ரயில்வே கேட் கீப்பர் அதை கவனிக்காமல் அவர் தூங்கிட்டு அந்த கேட்டை ஓப்பன்லேயே விட்டுருக்கிறாரு. அது ஒரு தவறு, மிகப்பெரிய தவறு. இந்த விபத்துக்கு 90% தவறு அந்த கேட் கீப்பர் மேலே சொல்லப்படுது. மிச்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக ஒரு கிராசிங் ஏரியா இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரெயின் டிரைவர் ஓட்டுநர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஹார்னு கொடுக்கணும். அல்லது அந்த ரயில்வே கிராசிங்கில் கொஞ்சமாவது ஸ்பீடு கம்மி பண்ணணும். ஸ்பீட் கம்மி பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது அந்த ரயில்வே விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கும். அது எவ்வளோ வேகத்தில் போகணும், எந்த டைமிங்குள்ளே அதை ரீச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஹாரன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும் இல்லையா அவங்க. அதை ஏன் கொடுக்கல? அந்த மாதிரி எந்த சத்தமும் எங்களுக்கு கேட்கல, ஹாரன் சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த விபத்து நடந்த ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க தான் நேரடியாக அதை பார்த்து சொல்கிறாங்க. இந்த 2 காரணத்தையும், ரயில்வே கேட்டு மூடப்படாமல் இருந்துச்சு, ட்ரெயின்லேயும் ஹார்ன் வரல அப்படின்றது. அப்போது இது அலட்சியம் எவ்வளோ பெரிய விபத்தை ஏற்படுத்தி அநியாயமாக பள்ளி மாணவர்கள், ஒன்றும் அறியாத குழந்தைகள், 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த ஒரு மாணவி, 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்த ஒரு மாணவன் உடனடியாக அந்த ஸ்பாட்லேயே நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைக்கு ஒன்று நேர்ந்திருந்தால் எப்படியான ஒரு துயரம் நம்ம தொண்டையை அடைக்குமோ அந்த மாதிரி நம்மளை அடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உடன் பயணித்த அந்த வேனில் பயணித்த இன்னும் சில மாணவர்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. மருத்துவமனையில் உடனடியாக அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி இருக்குமோ அவங்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்கிறதும் இன்னும் நமக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. இன்னும் அந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுமோ, சிகிச்சையிலிருந்து மீண்டு வருவாங்களா என்ன எப்படி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை நமக்குள்ள அது கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு சமூக கடமையாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரயில்வே கேட் கீப்பர் ஏன் இவ்வளோ பெரிய அலட்சியத்தில் இருந்தார்? அவர் தூங்கிட்டு இருந்ததா அவர் சொல்லப்படுது. அப்போது இந்த ரயில்வே துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, தங்களுடைய ஊழியர்களை சரியாக கடமை ஆற்ற வைக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு வழிகாட்டுதல்கள் கிடையாதா? ஒரு ஃபாலோ அப், ஒரு கண்காணிப்பு கிடையாதா? அவங்களுக்கு அறிவுறுத்தல்கள் அப்பப்போ கிடையாதா? அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரெண்டாவது பைலட், அந்த ஓட்டுநர், ட்ரெயின் ஓட்டுநர், அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அந்த ஹார்ன் அடிக்கிறது ஒரு மேட்ரா. அந்த ஹார்ன் அடிச்சிருந்தாவாச்சும், ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஹார்ன் அடிச்சிருந்தாவாச்சும் அந்த வேன் டிரைவருக்கு கேட்டிருக்கோம், திரும்பி பார்த்துருப்பாரு. இல்லை இப்படி உள்ள அந்த கேட்டுக்கிட்ட என்ட்ரி ஆகும்போதே அவர் பார்த்துருக்கலாம் அந்த ஹார்ன் சத்தம் கேட்டிருந்தா. ஆனால் அந்த வேன் டிரைவரும் கூட என்ன தான் கேட்டு ஓப்பனில் இருந்திருந்தால் கூட எச்சரிக்கையாக இருந்திருக்கணுமா இல்லையா? அது அந்த பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வுகளை எல்லாம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? வருதா இல்லையா, கேட் ஓப்பனில் இருக்கட்டுமே, இருந்தாலும் லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த டிரைவர் பார்த்துருக்கலாமே, ஏன் பார்க்கல? அப்படி அனாயசமாக பள்ளி வாகனத்தை, மாணவர்களை, பிஞ்சு குழந்தைகள் வண்டியில் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு அவ்வளோ அனாயசமாக நம்ம போக முடியுமா? அப்படி அவர் அந்த கேட்டுக்கிட்ட என்ட்ரி ஆகும்போது
ஒரு செகண்ட் அவர் லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த டிரைவர் வந்து திரும்பி பார்த்துருந்தாருன்னா ட்ரெயின் வர்றது நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஒரே செகண்ட் பிரேக்கை போட்டு ஒரே செகண்ட் அவரால் பேக்கில் வந்திருக்க முடியும். அந்த ட்ராக்கை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. அப்போ அவரும் வந்து தவறு இருக்குது. அந்த பள்ளி வாகன ஓட்டுநர் அவர் மேலேயும் தவறு இருக்குது. அவரும் கூட விபத்துக்குள்ளாகி இருக்கிறாரு. அவரும் சிகிச்சை பெற்று வராருன்னு சொல்கிறாங்க. நல்வாய்ப்பாக அவருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக வந்துடணும். ஆனால் அவர் பண்ணியிருக்கிறது அவர் மேலேயும் அந்த குற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. ஸோ இந்த சம்பவம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே போல் ஒரு எச்சரிக்கை உணர்வையும் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடமையாற்றக்கூடிய அந்த ரயில்வே துறைக்கும் சரி, அந்த பள்ளி நிர்வாகமும் சரி, இது வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு பள்ளி வாகனத்தை பள்ளி ஓட்டுநர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் தொடர்ச்சியாக வந்து ரயில் விபத்துகள் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ திடீர்னு எதேர்ச்சியாக ஒரு விபத்தை அந்த ஓட்டுநர் சந்திக்கிறாருன்னா அப்போ எப்படியான ஒரு விஷயங்களை செயல்படுத்தணும், அறிவியல் பூர்வமாக, மெக்கானிசமாக, அது வந்து எப்படி அவ்வளோ வேகத்தில் வரக்கூடிய ட்ரெயினை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது எப்படியான பண்ணணும், அல்லது வந்து கிராசிங் மாதிரியான இடங்கள் வருதுன்னா அங்கே நம்ம எப்படியான எச்சரிக்கை விஷயங்களை, சமிக்கைகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த ரயில்வே துறை அந்த ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த 2 விஷயமும் 2 துறைகளும் வந்து அது கட்டாயமாக அது கடைபிடிக்கணும். என்ன சொல்லணும்னா, ரயில்வே துறை அப்படிங்கிறது வந்து த்ரூஅவுட் இந்தியாவில் வந்து சதர்ன் ரயில்வே தான் வந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் ரயில்வே துறையில் கட்டமைப்புகள் அப்படிங்கிறதும் சட்ட விதிமுறைகள் அப்படிங்கிறதும் முழுவதுமாக கடைபிடிக்கிறத இந்தியாவுக்கே தெரியும். நார்த் இந்தியா சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அப்படி இங்கே இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இந்த சதர்ன் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அப்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இங்கே இன்னும் கூடுதல் கவனம், கூடுதல் கட்டமைப்பு, அறிவியல் பூர்வமான விஷயங்கள் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் டெக்னிக்கலாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து பக்கவாக வச்சுருக்கணும்ல, அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்ல. அப்போ அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே அமல்படுத்துங்க, இங்கே செய்யுங்க அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் சொல்கிறோம். இன்னொன்று மிக முக்கியமாக வந்து இந்த பள்ளி நிர்வாகங்கள் தயவு செஞ்சு சரியான வாகன ஓட்டுநரை நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். சரியான வாகன ஓட்டுநர், அவருக்கு வண்டியை நல்லா ஓட்ட தெரியுதா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறதும், அவர் நிதானமாக இருக்கக்கூடியவரா, பொறுமையாக இருக்கக்கூடியவரா, அன்பு, பாசம், நேசம் சமூகத்தின் மீது இருக்கக்கூடியவரா, அந்த பிஞ்சு குழந்தைகள் மேலே கனிவை காட்டக்கூடியவரா, இதெல்லாம் நீங்கள் கேரக்டரைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணுங்க. ஒரு காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறவர், வேலையே இல்லை, எதுவும் இல்லை, நான் ஆட்டோ ஓட்டுன வேறு மாதிரி இருந்தேன், நான் என் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி பிரச்சனைகளோடு இருந்தேன், அப்புறம் இங்கே கிடைச்சது வந்துட்டேன் அப்படின்றவர், அவரோட அந்த வாகனம் ஓட்டும் விதம் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் பிள்ளைகள் பற்றியெல்லாம் கவனமே இருக்காது, அவருக்கு குடும்பத்தை பற்றிய கவனம் இருக்காது. அப்படிப்பட்ட வாகன ஓட்டுநர்களை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரியான விபத்துகள் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எனவே தயவு செஞ்சு வாகனம் ஓட்டுறது எந்த அளவுக்கு அவர்கிட்ட சரியாக இருக்கோ, அதுக்கான ஆவணங்கள் இருக்கோ, அதே போல் அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தேர்வு செஞ்சு பொறுப்புள்ள, கனிவுள்ள ஒரு வாகன ஓட்டுநரை நீங்கள் தேர்வு செய்யணும். அவங்களுக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக எப்போதுமே அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி மந்த் நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கவனத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை சூப்பர்வைஸ் பண்ணணும். நீங்கள் இது வந்து பள்ளி நிர்வாகங்கள் வந்து இதை தொடர்ச்சியாக செய்யணும். ஏன்னா வந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகள் இருக்குது, லட்சக்கணக்கான மாணவர்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க, பிஞ்சு குழந்தைகள், பெற்றவங்க இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, 2 பேருமே வேலைக்கு போகிற சூழ்நிலை. இந்த நிலையில் வந்து உங்களையெல்லாம் நம்பி தான் அந்த பள்ளி குழந்தைகளை வந்து அனுப்பி விடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பொறுப்புணர்வோடு, சமூக பொறுப்புணர்வோடு நீங்கள் வந்து அதை நடத்தணும். எனவே பள்ளி நிர்வாகங்கள் வந்து வாகன ஓட்டுநர்களை வந்து சரியாக கைடன்ஸ் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், கண்காணிங்க அப்படின்றதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் அந்த சில மாணவர்கள் வந்து நல்லபடியாக அவங்க வந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பணும். அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற, துடிச்சிக்கிட்டு இருக்கிற, கதறிக்கிட்டு இருக்கிற பெற்றவங்க, கூட சேர்ந்த உறவினர்கள் எல்லாருடைய மனசில் வந்து அந்த அச்சத்தை போக்கி அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நன்றி.